ஆவணி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலையேறி சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். பாலாஜி, சதுரகிரி மலைக்கு பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களின் வருகை எவ்வாறு இருக்கிறது? விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில். இந்த கோவிலானது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 4500 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. இந்த கோவிலுக்கு கடந்த காலங்களில் தினந்தோறும் பக்தர்கள் வந்த நிலையில் கடந்த 2015ஆம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 10 பக்தர்கள் வரை உயிரிழந்தனர். இதனை அடுத்து கோவிலுக்கு செல்லும் பக்தர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் என்பது விதிக்கப்பட்டது. குறிப்பாக சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் கோவிலுக்கு மாதந்தோறும் பிரதோஷம், அமாவாசை, பௌர்ணமி உள்ளிட்ட விசேஷ நாட்களில் மட்டுமே பக்தர்களுக்கு கோவிலுக்கு செல்ல அனுமதி என்பது வனத்துறை, கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தினர் வழங்கப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஆவணி மாத பிரதோஷம் மற்றும் அமாவாசையை முன்னிட்டு இன்று முதல் செப்டம்பர் 3ஆம் தேதி வரை மொத்தம் 4 நாட்களுக்கு சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் மற்றும் வனத்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று ஆவணி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகை புரிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவில் அடிவார பகுதியில் குவிந்தனர். பின்னர் காலை 6 மணிக்கு வனத்துறை கேட் திறக்கப்பட்டு பக்தர்கள் மலைப்பாதை வழியாக சாமி தரிசனம் செய்ய மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் கோவிலுக்கு காலை 6 மணி முதல் 12 மணி வரை மட்டுமே பக்தர்கள் மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும், இரவில் மலைப்பகுதியில் தங்குவதற்கு அனுமதி இல்லை எனவும், நீரோடை பகுதியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் மழை பெய்தால் அனுமதிக்கப்பட்ட நாட்களில் திடீரென மழை பெய்தால் பக்தர்களின் பாதுகாப்பை கருதி மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்ய தடை விதிக்கப்படும் எனவும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாலாஜி.